ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா நிச்சயம் வருவீங்கன்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கு. நீங்க நிச்சயம் அதை செஞ்சு காட்டுவீங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு விளையாட்டு துறையில செய்கின்ற பல்வேறு பணிகளுக்காக செஞ்சு வருகின்ற சாதனைகளால இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்முடைய அரசுக்கு, நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த CIA பிசினஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 நிகழ்ச்சியில தி பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அவார்டு, அதே மாதிரி ஃபிக்கி டர்ஃப் 2025 அவார்டுன்னு கடந்த 3 வருஷத்துல மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு 6 அவார்டுகள், 6 விருதுகள் நம்முடைய அரசுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மட்டுமே, அரசு மட்டுமே காரணம் கிடையாது. இதற்கெல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் அவங்க அச்சீவ் பண்றாங்க. அதற்கு சேர்த்து ரெக்கக்னிஷன் தான் இந்த அவார்ட்ஸ். அப்படிப்பட்ட பெருமை மிகு வீரர்கள்ல 2 பேர் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கை கீர்த்தனா இங்க வந்திருக்கிறாங்க. வறுமையான குடும்ப சூழல்ல போராடி தன்னுடைய திறமையால இன்னைக்கு கேரம் விளையாட்டுல உலக சாம்பியனா உயர்ந்திருக்கிறாங்க சகோதரி கீர்த்தனா அவர்கள். சமீபத்தில் மால்தீவ்ஸ் அங்க நடந்த உலக கோப்பை கேரம் போட்டியில சிங்கிள்ஸ், டபுள்ஸ், டீம் மேட்சஸ் எல்லாத்துலயும் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாதனை படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாராட்டி அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் நம்முடைய அரசு வழங்கி இருக்கின்றது. தங்கை கீர்த்தனாவுக்கு நாம் அனைவரின் சார்பாக அவருக்கும் அவங்களுடைய கோச் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்ம அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டல் மூலம் தெரிவிப்போம். கீர்த்தனாவை போல இங்க இன்னொரு விளையாட்டு வீராங்கனை சாதனையாளர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்ருதி ரத்னவேல் சகோதரி. மதுரையில் பாஸ்கெட் பால் விளையாட தொடங்கின இவங்க இப்போ சீனா வரைக்கும் போய் இந்தியன் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. 2025 மட்டும் தேசிய அளவிலான நேஷனல் கேம்ஸ்ல மட்டும் 2 கோல்டு மெடல், 1 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு சாதனை படைச்சவங்க தான் சகோதரி ஸ்ருதி ரத்னவேல். அதோட அவங்களே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்ததையும் இங்க அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு விளையாட்டு வீராங்கனை ஸ்ருதி ரத்னவேல் TNPL அரசனுடைய TNPL நிறுவனத்துல கார்பரேட் செக்ரட்டேரியல் ஆபீசரா இன்னைக்கு பெருமையோடு பணியாற்றிட்டு வராங்க. இவங்க மாதிரி உங்கள்ல இருந்து இன்னும் பல கீர்த்தனாக்கள், பல ஸ்ருதிகள் வர வேண்டும் அப்படிங்கறதா இந்த அரசுடைய ஒரே எண்ணம், ஆசை. அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தராக இருந்து நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எந்த நேரத்திலும் செய்ய தயாராக இருக்கின்றோம். விளையாடுங்க. விளையாட்டால உடல் நலம், மனநலம் 2மே மேம்படும். எனவே மொபைல் ஸ்கிரீன் டைம் அதை கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட பயன்படுத்தி தொடர்ந்து களத்துல பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை காட்டி வெளிக்காட்டி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைச்சு தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க அத்தனை பேரும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.